गंगणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. श्रीमन्नारायणीयं दशकं 20 தசகம் 20 மற்றும் 21 ஐந்தாவது பாகவத ஸ்கந்த சாரமாம். ரிஷப சரித்திரம் வெவ்வேறு பூகண்டங்களின் ஆராதனை எனப்படுபவை ஐந்தாவது ஸ்கந்த சாரம். ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 20 ரிஷப யோகீஸ்வர சரித்திரத்தை வர்ணிப்பது. ரிஷபோபாக்கியானம் ரிஷபதேவரின் கதை. பிரியவிரதனுடைய பிரியமுள்ள புத்திரனான ஆக்னீத்ர ராஜனிடமிருந்து பிறந்த நாபிராஜன் உங்களுடைய பிரீத்திக்காக யக்ஞம் செய்தவனாய் யாகத்தின் நடுவில் வரங்களை அருளும் தங்களை தரிசித்தான் அல்லவா? ஓ விஸ்வரூபியான ஈசா, அந்த யாக மத்தியில் முனிவர்களால் நன்கு ஸ்துதிக்கப்பட்டு தாங்கள் நாபிராஜனுக்கு தங்களை போன்ற ஒரு பிள்ளையை வரமாக வேண்டியதால் நானே ஜனிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அக்னியில் மறைந்தீர்கள் அல்லவா? அதன் பிறகு நாபி சக்கரவர்த்தியின் பத்தினியான மேருதேவியிடத்தில் தாங்கள் உலகில் காணப்படாத உயர்ந்த குணங்களைக் கொண்டும் மகிமைகளைக் கொண்டும் எல்லா ஜனங்களுக்கும் ஆனந்தத்தை வளர்ப்பவராக உமது அம்சத்தில் ரிஷபன் என்ற பெயர் உடையவராக அவதரித்தீர்கள் அல்லவா? நாபி மகாராஜன் மூவுலகங்களையும் தாங்குகின்ற தங்களிடத்தில் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு மேருதேவியுடன் தபோவனத்தை அடைந்து தங்களை சேவித்து ஆனந்தத்திற்கு இருப்பிடமான தங்களுடைய ஸ்தானமான வைகுண்ட லோகத்தை அடைந்தான் அல்லவா? இந்திரன் தங்களுடைய மேன்மைகளைக் கண்டு உண்டான பொறாமையால் தங்களுடைய தேசமாகிய அந்த அஜனாபம் என்ற பூகண்டத்தில் எப்பொழுது மழையை பெய்யவில்லையோ அப்பொழுது தாங்கள் தங்களுடைய யோக பலத்தை கொண்டு தங்களுடைய இந்த பூகண்டத்தை நல்ல மழை உடையதாக செய்தீர்கள் அல்லவா? அதன் பின்னர் ஆத்மயோகத்தில் ஈடுபட்டு ஆத்மாராமராயிருந்த போதிலும் தோல்வியடைந்த இந்திரனால் கொடுக்கப்பட்ட ஜெயந்தி என்கின்ற அழகான பெண்ணை விவாகம் செய்து கொண்டு அவர்களிடத்தில் 100 பிள்ளைகளை பெற்றீர்கள் அல்லவா? இவர்களுள் மூத்தவனான பரதன் என்பவனே அரசனாக ஆனான். அவர்களில் 9 பேர்கள் யோகீஸ்வரர்களாக ஆனார்கள். வேறு 9 பேர்கள் பாரத வருஷத்திலிருந்து 9 பூகண்டங்களை பரிபாலித்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய மற்ற பிள்ளைகளான 81 தபோபலத்தால் பிரம்ம பதவியை அடைந்தார்கள் அல்லவா? பிறகு மாமுனிவர்களுடைய மத்தியில் பிள்ளைகளுக்கு வைராக்கியம், பக்தி இவைகளுடன் கூடின மோட்ச மார்க்கத்தை உபதேசித்து நீங்களும் பரமஹம்சர்களான சந்நியாசிகளுடைய மார்க்கத்தை ஆசிரயித்தீர்கள் அல்லவா? ஜடன், பித்தன், பேயன் இவர்களுடைய நடத்தையையே அனுஷ்டித்தீர்கள் அல்லவா? தாங்கள் பரமாத்மாவாகவே விளங்கியிருந்த போதிலும் மற்றவர்களுக்கு ஞானோபதேசங்களை செய்து கொண்டும் எல்லோராலும் இகழப்பட்டவராக இருந்தும் ஒரு விகாரமும் இல்லாதவராயும் பூரணமான பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கியவராய் பூமி முழுவதையும் சஞ்சரித்தீர்கள் அல்லவா? மலைப்பாம்பை போல் இரை தேடப் போகாமல் இருப்பதையும் பசு, மிருகம், காக்கை முதலியவற்றின் வாழ்க்கை முறைகளையும் வெகு காலம் அனுஷ்டித்து கொண்டு பரமாத்மஸ்வரூபத்தை அடைந்து குடகுமலையில் உமது சரீரம் காட்டு தீயில் எரிந்ததல்லவா? ஓ குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய தாபங்களை போக்கடிக்க வேண்டும். இவ்வாறு என்னுடைய தாபங்களை போக்குங்கள் என்று பட்டத்திரி சொல்வது ஒவ்வொருவருக்கும் இதை படித்து அவரவர்கள் தாபங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கே ஆகும். ஹரியோம். अन्यथा चरणं नास्ति त्वमैव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दन.